மெதுமெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார் சிந்த். அந்த அறை முழுவதும் வெள்ளையாகவும் மருந்து வாசனையாகவும் மட்டுமே இருந்தது. எழுந்து உட்கார்ந்தவள் தலை வலித்ததால் தலையில் கையை வைத்து பார்த்தாள். அவளது தலையில் ஒரு பெரிய கட்டு போட்டிருந்தது. அதனை தொட்டு பார்த்தவள் எதையோ யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த சிந்துவின் அம்மா. அவள் அருகே ஓடி வந்து, சிந்த், முழிச்சிட்டியா என்று அவளை பார்த்து கொண்டே கேட்டாள். அவரை பார்த்தவள் எதையோ யோசித்தபடி இருக்க, அப்போதுதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தது ஞாபகம் வந்தது. கடைசியாக அந்த பாம்பு வெடித்ததும் பாத் அப்போது அந்த காரின் அருகே இருந்ததும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. பாத், ஏன் பாத்துங்க, அவனுக்கு என்னாச்சு என்று ஒரு பதற்றத்துடனும் பயத்துடனும் கேட்டார் சிந்த். அப்போது சரியாக உள்ளே வந்த ஹரி, பாத்க்கு ஒண்ணு இல்ல, சின்ன அடிதான், வேற ஒண்ணு இல்ல என்று கூறினார். அதனை கேட்டு சந்தேகமாக அவரை பார்த்தவள், இல்ல, நீங்க சொல்றது போய், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லுங்க, என் பாத்துக்கு என்னாச்சு என்று கேட்டு அழுதாள். அப்போது அங்கு வந்தான் ராஜ். அவனை பார்த்த ஹரி, ராஜ், நீ ஏன் இப்ப இங்க வந்த என்று கேட்டார். ராஜ் என்று கூறியவள் கோபத்தில் அவன் அருகே வந்தவள் அவனது சட்டை காலரை பிடித்து, என்னடா பண்ண என் பாத்த, எங்க என் பாத்? அவன் கன்னத்தில் அடித்தபடியே எங்க என் பாத் என்று அழுது கொண்டே கேட்டாள். ஆனால் ராஜ் ஒன்றும் கூறாமல் அழுது கொண்டிருந்தான். சிந்து இவ்வாறு செய்வதை பார்த்த சிந்துவின் அம்மா மற்றும் ஹரி சிந்துவை தடுக்க போக அப்படியே மயங்கி விழுந்தாள் சிந்து. சிந்தை கீழே விழாமல் தாங்கி பிடித்த ராஜ் அவளை கைத்தாங்களாக பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தான். இதனை பார்த்த அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். இரவு. தனக்கு கொடுக்கப்பட்ட அறையில் இருந்தவள் தனது மொபைலில் பாத் மற்றும் அவள் ஒன்றாக இருக்கும் போட்டோவை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். மறுநாள் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருந்தவள் தனது அருகே இருந்த ஹரியை பார்த்து, அப்பா பிளீஸ் என் பாத்தீங்கன்னு சொல்லுங்கப்பா என்று அழுத்தபடியே கேட்டாள் சிந்த். இரவு முழுவதும் அழுததால் அவள் முகம் வீங்கி இருந்தது. அழுது அழுது சிவந்து போன கண்களில் இருந்து நீர் பெருக அவள் இந்த கேள்வியை கேட்கும் போது ஹரியால் எதுவும் கூற முடியவில்லை. பாத்த பாக்கணுமா என்று கேட்டார் ஹரி. அதனை கேட்டவள் ஆமா என்று அழுது கொண்டே தலையை அசைத்தாள். என் கூட வா என்றார் ஹரி. ஒரு அறையில் இருந்து உள்ளே வெளியே என்று டாக்டர் மற்றும் நர்ஸ் அனைவரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தனர். அந்த அறையின் வெளியே சிந்துவின் அம்மா, ராஜ்வின் அம்மா, வருண் மற்றும் ராஜ் நின்று கொண்டிருந்தனர். அந்த அறையின் அருகே வந்தாள் சிந்த். உள்ளே யார் என்று எட்டி பார்த்தாள். அங்கு பரபரப்பாக பாத்திற்கு ஆபரேஷன் நடந்து கொண்டிருந்தது. அந்த அறையின் உள்ளே எட்டி பார்த்தவள் பாத் என்று பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வாறு பரபரப்பாக நேரம் கடந்தது. 1 மணி நேரத்திற்கு பிறகு வெளியே வந்த டாக்டர். அவர் அருகே ஓடி வந்தவள், டாக்டர் என்னாச்சு, என் பாத்துக்கு ஒன்னும் ஆகலாம், ஓகே தானே என்று கேட்டாள். நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா பாம்பு வெடிச்சதுல காரோட ஏதோ ஒரு பார்ட் அவரோட தலையில பலமா பட்டிருக்கு. ஆபரேஷன் பண்ணி எங்களால காப்பாற்ற முடியல, ஐம் சாரி என்று கூறியவர் அங்கிருந்து சென்றார். அதனை கேட்ட அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். ராஜும் தான். டாக்டர் கூறுவதெல்லாம் கேட்டவள் ஷாக்கில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக அறைக்குள் வந்தார் சிந்த். அங்கு பாத் உயிரற்ற உடலாக படுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தவள் அவன் அருகே சென்றாள். பாத், என்ன பாரு பாத், இன்னைக்கு நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? வா பாத், நம்ம ரிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம போய் மேரேஜ் பண்ணிக்கலாம். இல்ல பாத், நம்ம என்கேஜ்மெண்ட் கூட பண்ண வேண்டாம், நீ வா, நம்ம ஸ்ட்ரைட்டா மேரேஜ் பண்ணிடுவோம். வா பாத், நம்ம போவோம், எலும்பு பாத் என்று பைத்தியம் பிடித்தது போல் பேசிக் கொண்டிருந்தார் சிந்த். அவள் அருகே வந்த ஹரி அழுது கொண்டே, சிந்த், இல்ல சிந்த், பாத் அவ்வளவுதான், நம்மளை விட்டு போயிட்டான் என்று அழுது கொண்டே கூறினார். அதனை கேட்டவள் அனைவரையும் பார்த்தாள். அனைவரும் அழுது கொண்டிருந்தனர். ஸ்டாப் இட் என்று கத்தியவள், எதுக்கு அழுறீங்க, ஏன் அழுறீங்க, நீங்களாம் அழகி தகுதி இல்லாதவங்க, உங்ககிட்ட எல்லாம் நான் வந்து கத்துனேன் என் பாத்தோட உயிருக்கு ஆபத்துன்னு, ஆனா நீங்க யாராவது கேட்டீங்களா? என்னதான் பைத்தியக்காரின்னு சொன்னீங்க, ஆனா இப்ப என் பாத்து பாருங்க, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு
அழுது வேஷமா பண்றீங்க, போங்க எல்லாரும் என்று திட்டியவள் அனைவரையும் அந்த அறையில் இருந்து வெளியே தள்ளி கதவை பூட்டினாள். பாத்தை பார்த்தபடி மெதுவாக அவன் அருகே வந்தவள் அவனை கட்டி அணைத்து, உனக்கான இடம் வேற யாருக்கும் சொந்தமாகாது என்று கூறியவள் கண்ணை மூடினாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்தவள் கண்ணை திறந்து பார்த்தாள். அவள் ஃபிளைட்டில் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவளது அருகே ரிஷ் உட்கார்ந்து கொண்டிருந்தான். கண்களில் கண்ணீர் பெருக ரிஷை பார்த்தான் சிந்து. அங்கு அவன் ஒன்று புரியாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தான். அவள் இவ்வாறு நினைத்து முடிக்கவும் சரியாக அவர்கள் இறங்க ஏர்போர்ட்டும் வந்தது. அவளது காதில் இருந்து ஹெட்போனை எடுத்தவன், மேடம், நான் உங்ககிட்ட ஹாப்பியான மூமெண்ட் தான் நினைக்க சொன்னேன், ஆனா நீங்க என்ன இப்படி சேடான மூமெண்ட் நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க என்று கூறினான் ரிஷ். அதனை கேட்டவர், என் லைஃப்ல சந்தோஷமும் சோகமும் ஒண்ணுதான், அது ரெண்டுமே ஒரே ஆள் தான் என்று கூறியவர் தனது லக்கேஜ் எல்லாம் எடுத்து வேக வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள்.